வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து சூர்யா ரோஷினி லிமிடெட். இந்த கம்பெனி 1973 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நீடொலியில் இருக்குது. இந்த கம்பெனி இவங்களோட மெயின் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோம்னா பிவிசி பைப்பு அண்டு லைட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்க வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க வந்து இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ERW பைப் எக்ஸ்போர்ட்டராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லார்ஜஸ்ட் GI பைப்ஸ் ப்ரொடியூசராக இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் செகண்ட் லார்ஜஸ்ட் லைட்டிங் செக்மெண்ட்டில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருந்திருக்காங்க இந்தியாவில். ஸோ இப்போ இவங்களோட பிஸ்னஸ் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ERW பைப்ஸ், ஸ்பைரல் பைப்ஸ், 3LPE கோட்டிங், CR சீட்ஸ், PVC பைப்ஸ், LED பல்ப்ஸ், LED டியூப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ், LED ஸ்ட்ரீட் லைட்ஸ். ஸோ இத்தனை ப்ராடக்ட்டை வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதை வந்து இந்தியாவிலையும் செல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சூர்யா லைட்ஸ் அப்படின்னாலே நம்ம இந்தியாவில் நிறையா பேருக்கு இந்த கம்பெனி தெரிஞ்ச கம்பெனி. இது ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான கம்பெனி தான் இந்தியாவில். அடுத்து இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து எங்கெங்கெல்லாம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்தியாவில் இவங்களோட பிஸ்னஸ் வந்து 84% ரன் ஆகிட்டு இருக்கு. அதுலேருந்து வர ரெவன்யூ பார்த்தோம்னா ஒரு 84% வந்து இந்தியாவிலேருந்து வருது. அடுத்து 16% வந்து ஓவர்சீஸ்லேருந்து வருது. அதாவது அப்ராட் கண்ட்ரீஸ்லேருந்து இவங்களோட பிஸ்னஸ் 16% ரெவன்யூ வந்து அங்கேருந்து எடுக்கிறாங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா ERW பைப்ஸ் வந்து 9.61 lakhs மெட்ரிக் டன் பெர் இயருக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்பைரல் பைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 lakhs மெட்ரிக் டன் பெர் இயருக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அடுத்து 3LPE கோட்டிங் இது பார்த்தோம் அப்படின்னா 27.5 lakhs ஸ்கொயர் மீட்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அடுத்து CR சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1.15 lakhs வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அடுத்து PVC பைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 12,500 மெட்ரிக் டன் பெர் இயருக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அடுத்து LED பல்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 90 மில்லியன் பெர் ஆனம்க்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அடுத்து LED டியூப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பார்த்தோம்னா 10 மில்லியன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. LED ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3.6 மில்லியன் வந்து பெர் ஆனம்க்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சூர்யா ரோஷினி லிமிடெடோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா 6,422 கோடியாக இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 590 ரூபாய் இருக்குது. 52 ஹை ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 842 ரூபாய் இருக்குது. 52 லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா 467 ரூபாய் இருக்குது. ஸ்டாக் PE 19.9 இருக்குது. புக் வேல்யூ பார்த்தோம்னா 208 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தோம்னா 0.43% இருக்குது. இந்த கம்பெனியோட ROCE பார்த்தோம்னா 20.8% இருக்குது. ROE 16.2% இருக்குது. இந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூ 5, EPS 29.6 இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 21.1 இருக்குது. இன்டர்ன்ஷிப் வேல்யூ பார்த்தோம்னா 320 ரூபாய் இருக்குது. இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா 73 கோடி கடன் இருக்குது. லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7,440 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா 322 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 63% இருக்குது. FII ஹோல்டிங் பார்த்தோம்னா 4.87% இருக்குது. DI ஹோல்டிங் பார்த்தோம்னா 1.03% இருக்குது. இந்த பங்கோட ஆல் டைம் ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா 842, ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா 9.50 ரூபா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பியர் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். முதல்ல இருக்கிறது JSW ஸ்டீல், ரெண்டாவது டாடா ஸ்டீல், மூணாவது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட், நாலாவது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிமிடெட், அஞ்சாவது செயில், ஆறாவது APL அப்போலோ டியூப்ஸ் லிமிடெட், ஏழாவது ஷியாம் மெட்டாலிக்ஸ் லிமிடெட், எட்டாவது சூர்யா ரோஷினி லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி 8வது இடத்துல இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்க போகிறோம். கடந்த செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னாக்கா சேல்ஸ் வந்து 1,529 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 1,452 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு 76 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 5% இருக்குது. அதர் இன்கம் 9 கோடியாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் 6 கோடியாக இருக்குது. டிப்ரிசியேஷன் 31 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா 48 கோடியாக இருக்குது. டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 25% இருக்குது. நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம்னா 36 கோடி இருக்குது. EPS பார்த்தோம்னா 3.31 இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். கடந்த மார்ச் 2024 படி பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து 7,809 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 7,236 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 572 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 7%. அதர் இன்கம் 14 கோடி. இன்ட்ரெஸ்ட் 24 கோடியாக இருக்குது. டிப்ரிசியேஷன் 117 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா 445 கோடியாக இருக்குது. டேக்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 26% இவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம்னா ஒரு 329 கோடி உங்களுக்கு கிடச்சிருக்கு லாஸ்ட் இயரில். அதோட EPS பார்த்தோம் அப்படின்னாக்க 30.22 இருக்குது. இவங்க வந்து டிவிடெண்ட் பே அவுட் லாஸ்ட் இயர் கொடுத்தது பார்த்தோம்னா 16% இருக்குது.
ஸோ அப்கமிங் ரிசல்ட் பார்த்தோம்னா, அதாவது 2025 வரப்போகிற ரிசல்ட் படி பார்த்தோம்னா, இவங்க வந்து எதிர்பார்க்கறது இவங்களோட நெட் ப்ராஃபிட்டாக ஒரு 322 கோடி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதோட சேல்ஸ் பார்த்தோம்னா 7440 கோடியாக இருக்கிறதான வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 6892 கோடியாக இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு 548 கோடியாக இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 322 கோடி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம். கடந்த செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி கேபிட்டல் 54 கோடியாக இருக்குது. ரிசர்வ்ஸ் 2213 கோடியாக இருக்குது. பாரோயிங்ஸ் 73 கோடியாக இருக்குது. அதர் லயபிலிட்டிஸ் 628 கோடியாக இருக்குது. டோட்டல் லயபிலிட்டிஸ் 2969 கோடியாக இருக்குது. ஃபிக்ஸட் அசெட்ஸ் பார்த்தோம்னா 801 கோடியாக இருக்குது. சிடபிள்யூஐபி பார்த்தோம்னா 39 கோடியாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 4 கோடியாக இருக்குது. அதர் அசெட்ஸ் 2125 கோடியாக இருக்குது. டோட்டல் அசெட்ஸ் 2969 கோடியாக இருக்குது. அடுத்து இந்த பங்கோட கேஷ் ஃப்ளோஸ் பார்த்தோம்னா மார்ச் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட் கேஷ் ஃப்ளோ 34 கோடி இருந்திருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா 540 கோடி. கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா -51 கோடி. கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் -454 கோடியாக இருந்திருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ 34 கோடியாக இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். கடந்த செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 62.96% இருந்திருக்கு. எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா 4.87% இருக்குது. டிஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா 1.03% இருக்குது. பப்ளிக் கிட்ட பார்த்தோம்னா 31.02% இருக்குது. அதர்ஸ் பார்த்தோம்னா 0.12% இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா 55,546 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பங்கை வந்து பப்ளிக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்குறது விற்கிறது மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா 2005 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60 காசு கொடுத்துருக்காங்க. அடுத்து 6 வந்து 75 காசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 2009 வரைக்கும் 60 காசு 75 காசு இந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு 2010 ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்து 11 ஒரு 75 காசு, 12 ஒரு ரூபா, 13 ஒரு 50 காசு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 காசாக தான் கொடுத்துருந்தாங்க 2016 வரைக்கும். 17 ஒரு 75 காசு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 18க்கு அப்புறம் ஒரு ரூபா கொடுக்க ஆரம்பிச்சுட்டு மீண்டும் 2020 75 காசு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2022 2 ரூபா, 2023 ஒரு ரூபா 50 காசு, 2023 மறுபடியும் 2 ரூபா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2023 பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு 6 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2024 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 2023 அக்டோபர் மாதத்தில் ஃபேஸ் வேல்யூ வந்து 10லேருந்து 5 மாற்றி ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. மற்றபடியே போனஸ்லாம் எதுவும் கொடுக்கறதில்ல. மேபி அப்கமிங் வருஷத்தில் போனஸ் கொடுக்கறதுனா வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட டேட்டா ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு 3 வருஷத்துக்கான ட்ரெண்ட் ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன். கடந்த டிசம்பர் 2021 பார்த்தோம் அப்படின்னா 311 ரூபாயில் இருந்திருக்கு ஸ்டாக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 2022 ஒரு 177லேருந்து 165 வரைக்கும் சேலாக இருந்திருக்கு. அப்புறம் மீண்டும் இறங்க ஆரம்பிச்சிட்டு அப்புறமா பார்த்தோம்னா ஜனவரி 2024 தான் வந்து ஆல் டைம் ஹை ப்ரைஸை டச் பண்ணியிருக்கு. அப்புறம் மீண்டும் இறங்க ஆரம்பிச்சிட்டு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்துல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க நவம்பர் மாதத்தில் 565 வரைக்கும் போயிட்டு இப்போ மீண்டும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. 590 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பங்கெல்லாம் நம்ம எதுக்காக வாங்கலாம் அப்படின்னாக்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கவங்க அவங்க லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கலாம். ஏன்னா அதில் வந்து நமக்கு வந்து மல்டிபேக்கர் ஆக வாய்ப்புகள் இருக்குது, போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஸ்பிளிட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சாங்கன்னா ஒரு 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்போது நம்ம விற்றுட்டு அடுத்த ஸ்டாக்ஸ் நம்ம வாங்குறது நம்ம பார்க்கலாம். ஸோ லாங் டேர்ம் பண்ணுறதுனால இந்த கம்பெனியில் வாங்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் யாராவது ஸ்விங் ட்ரேடிங் லாங் டேர்முக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அட்வைஸை கேட்டுக்கிட்டு வாங்கலாமா வேண்டாம்னு முடிவெடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் சொந்த முயற்சியில் அனாலிசிஸ் பண்ணுங்கள். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும். நன்றி, வணக்கம்.